அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணத்தில் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது முதல் பாகத்தில் 12வது அத்தியாயங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம பாரி கபிலரை அழைச்சிக்கிட்டு எவ்வியூருக்கு போகிறாரு. அங்கே எவ்வியூரில் அழகு எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சார். அது மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வால் போல் வந்ததை காட்டினதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்ம கபிலர். அதோட அங்கே ஒரு பெண் வழிமறித்து நம்ம கபிலரை திட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய காதலனை உங்களால் தான் என்னால் பார்க்க முடியலை, எனக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போனதோட ஆளையும் காணா அட்ரஸையும் காணா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசினாங்க. அதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்ம இப்போ தொடர்ந்து பயணிக்கலாம். அந்த பெண் வேறு யாரும் கிடையாதுங்க, நீலனுடைய காதலி மயிலாங்க. சரி, உன்னையை பார்க்குறதுக்காகத்தான் நீலன் காத்துட்ருக்கான் அப்படின்னு சொன்னதோட அந்த பெண் அங்கேருந்து போயிடுறாங்க. அதோட நம்ம கபிலர் மட்டும் அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. அந்த காட்டை பார்க்கும்போது நம்ம கபிலருக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பொன்வண்டு கூட்டுக்குள்ளே நுழையிறது போல் இருந்திருக்குங்க. அந்த விளிம்பில் கருமி கொண்டு நீண்டு கிடந்த மரக்கிளை ஒரு பொன்வண்டின் எண்ணற்ற கால்கள் போல் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கு. இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டே வந்துட்டே இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா ரசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ காலடி சத்தம் கேட்குது. யார் இது அப்படின்னு திரும்பி பார்த்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திரும்பி பார்க்கும்போது அந்த ஆள், என்ன மறையும் கதிரவனிடம் ஒளிவாளை ஒப்படைத்து கொண்டிருக்கிறீர்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டே. அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம பாரி தான். உடனே கபிலர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பாரி கேட்குறாரு, ஆமாம், காலையில் உச்சி பாறையில் ஏறினதும் என்னமோ சொன்னீங்களே, மேற்கு திசையை பார்த்தபடி காண கிடைக்காத காட்சி அப்படின்னு சொன்னீங்களே, எதை பார்த்து அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம கபிலர் கொஞ்சம் நினச்சி பார்க்குறாரு. அந்த காலையில் பார்த்த காட்சியெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, அதுவா, மேலே ஏறினதும் முதல்ல கண்ணில் பட்டது கோட்டை சுவரே இல்லாத இந்த நகர அமைப்பு தாங்க. இப்படி ஒரு தலைநகர் உலகத்தில் எவ்வியூரில் மட்டுமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம பாரி சொல்கிறாரு, ஆமாம், எதிரிகளிடம் இருந்து தற்காத்து கொள்ள கோட்டைச்சுவர் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, எங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் இல்லாமல் யாரும் இந்த பெருங்காட்டையும் மலை முகடுகளையும் கடந்து இங்கு வந்துவிட முடியாதல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நம்ம கபிலர் பாரியினுடைய கேள்வியை ஏற்றுக்கொண்டார்னே வச்சுக்குவோமே. மறுபடியும் கேட்குறாரு. சரி, ஏற்றுக்கிட்டேன். அதே நேரம் காட்டு உயிரினங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு தேவைதானே, அதற்காகவாவது நீங்கள் சுவர் எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு ஒரு மறு கேள்வியை தொடுக்கிறாரு. அதுக்கு நம்ம பாரி சொல்கிறாரு, ஏன் சுவர் எழுப்பியுள்ளோமே அப்படின்றாரு. எங்கே எழுப்பியிருக்கீங்க, ஏன் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே, எதுவும் மாய சுவர் எதுவும் கட்டியிருக்கீங்களா என்ன என் கண்ணுக்கு தெரியாமல் அப்படின்னு கபிலர் கேட்குறாரு. உடனே நம்ம பாரி சிரிச்சிடுறாரு. உங்களின் கண்களுக்கு தெரியுது, ஆனால் அதுதான் சுவர் அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணம் ஏற்க மறுக்குது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு. கபிலர் கொஞ்சம் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவர் கவனிச்சுக்கிட்டே பாரி கேட்குறாரு, இந்த காட்டில் எத்தனை வகையான விலங்குகள் இருக்கின்றன என்று யாருக்கு தெரியும்? காட்டு விலங்குகளால் உடைத்து நொறுக்கவோ தாவி கடக்கவோ முடியாத ஒரு கோட்டை மதிலை மனிதனால் கட்ட முடியுமா சொல்லுங்க? கார்காலத்தில் 3 குலகு தின்ற ஒரு பெரிய பெண் யானை எவ்வளவு பெரிய கற்கோட்டையும் தகர்த்துடும் தெரியுமா? அதிங்கத்தை தின்ற ஆண் யானை கூட்டம் உள்ள நுழைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரும் மலை கூட கிடுகிடுக்கும். மரமேறி உயிரினங்களால் தாவி கடக்க முடியாத தடுப்பு சுவரை எழுப்ப முடியுமா? இந்த மலைத்தொடர் வட திசையிலும் தென் திசையிலும் எவ்வளவு தொலைவு நீண்டு கிடக்குதோ யாருக்கு தெரியும்? இடையில ஒரு சிறு பகுதியில பரம்பு நாடு இருக்கு. எண்ணிக்கையில் அடங்காத விலங்குகள் கூட்டங்கள் நாள்தோறும் இடமும் வளமா எங்களை கடந்துதான் போயிட்டு இருக்கு. இவற்றிடமிருந்து பாதுகாக்க எத்தனையோ முறைகளை கையாண்ட எங்களுடைய முன்னோர்கள் இறுதியா இந்த நாகப்பச்சை வேலியை பெருங்கோட்டையாக எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம கபிலர்கிட்ட பாரி. கபிலர் உடனே அவர் சொன்னதும், நாகப்பச்சை வேலியா அப்படின்னு வாயிலே முணங்கிட்டு அப்படி சுத்து முத்தும் பார்க்குறாரு. எவ்வியூரின் கடைசி வீடுகளும் தெருக்களும் முடிவடைந்த கொஞ்சம் தொலைவு இருக்குல்ல, அங்கே காடு ஆரம்பமாகுது. இதில் அவர் சொன்ன மாதிரி வேலியோ சுவரோ எங்கே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே நின்று பார்த்துட்டு இருக்காரு நம்ம கபிலர்.
உடனே நம்ம பாரி சொல்றாரு, என்ன விழித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஊரின் எல்லை முடிவடைந்ததும் காடு தொடங்குது, இடையில வேலி எங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பார்க்கும் அந்த காட்டின் தொடக்கம் இயற்கையானது அல்ல. அந்த தாவரங்கள் தாமாக முளைத்ததும் கிடையாது. நாங்க அறிந்த இந்த பெரும் உலகங்களும் இருந்து கொண்டு வந்து இங்க நாங்க முளைக்க வச்சது அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு ஆச்சரியத்தோட கபிலர் பாரி அப்படி கூர்ந்து கவனிக்கிறாரு. காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தின்னக்கூடிய தாவரங்களும் இருக்குது, தின்னக்கூடாத தாவரங்களும் இருக்குது, நுகரக்கூடிய தாவரங்களும் இருக்குது, நுகரக்கூடாததும் இருக்குது, பற்றக்கூடியதும் இருக்குது, பற்றக்கூடாதமான செடி கொடியும் இருக்குது. நாங்கள் காட்டு உயிரினங்களை நுகரவும் நெருங்கவும் பற்றவும் முடியாத தாவரத்தை கொண்டு ஒரு பெரும் வேலி அமைச்சு வச்சுருக்கோம். தலைமுறை தலைமுறையாக எங்கள் தாவர அறிவின் சேகரம் இந்த நாகப்பச்சை வேலி தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம கபிலர் ஒரு ஆச்சரியத்தோட பாரி சொன்னதை நினச்சி, எவ்வளவு எளிதான வார்த்தைகளால் எவ்வளோ பெரிய செய்தியை சொல்லி முடிக்கிறாரு இந்த பாரி அப்படின்னு அப்படியே நம்ப முடியாமல் திகச்சு போய் நின்றுட்டுருக்காரு. எப்படி மனிதனால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. அதை செய்ய முடிந்ததால் தான் நாங்கள் இங்கே வாழ்கிறோம். காற்று கூட உள் நுழைய முடியாத இந்த கானகத்தில் ஓரிரு வீரர்கள் காவல் காக்க நாள்தோறும் தூங்கி உயிரோடு எந்திரிக்கிறோம். எங்கள் குழந்தைகள் மறுநாள் கால சிரிச்சுட்டே விளையாடுறாங்க. எங்கள் இளைஞர்களின் இதழ்களில் முத்தத்தின் ஈரம் அப்படி ஊறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. உடனே நம்ம கபிலர் ஒரு மாதிரி நான் தயங்க, இது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. வெறிமணம் கொண்ட செடி கொடி மரங்களால் சூழ்ந்து கிடக்குது இந்த வேலியின் வெளிப்புறம். நடுப்பகுதியோ புறவைரமும் அகவைரமும் பாய்ந்தோடு மரங்கள் ஒன்று பின்னி கிடப்பதை போல அப்படியே நன்கு திட்டமிட்டு வளர்க்கப்பட்டு இருக்கு. வெளிநெஞ்சு மற்றும் உள்நெஞ்சு தாவரங்களால தலைத்து கிடக்குது இதோட முதல் பகுதி. இந்த 3 பகுதிகளின் இடைவெளிகளும் நஞ்சேரிய அலறி வேர்கொண்டு சுருக்கு வலை பின்னப்பட்டு வச்சிருக்குது அப்படின்றாரு. உடனே அப்படியா அப்படின்னு மறுபடியும் ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. நச்சு பிசின் வழியும் மருவு தொடரிப்பட்டைகள் இடவிடாது இருக்கும். ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஒன்றாக வச்சு பின்னி பிணைஞ்சு உருவாக்கப்பட்டு இருக்கும். இந்த பிணையில் மாலையை போல தாவர பச்சிலையோட பிணைஞ்சு கட்டி கிடக்கும். அதன் கணுக்கள் தோறும் வேர்களை உண்டாக்கி அந்த பச்சிலை செடி அப்படியே தலைத்தபடி இருக்கும். இதுதான் அந்த வேலியோட வரலாறு. இப்படித்தான் இருக்கும். இந்த வேலிக்குள்ள உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து தாவரங்களின் மீதும் குறுக்கும் நெடுக்குமா படர்ந்து கிடக்கும் எண்ணிலடங்காத படர்கொடிகளும் சுற்றுக்கொடிகளும் தான் இந்த நாகப்பச்சை வேலியின் நாகப்பச்சை வேலியின் உயிர் நாடி. வலப்புறம் சுற்றும் கொடியும் இடப்புறம் சுற்றும் கொடியும் ஒன்று மாற்றி ஒன்றாக அப்படி படர்ந்து போயிட்டே இருக்கும். அதனுடைய வளர்ச்சி நீண்டுட்டே இருக்கும். சுருண்டு எழும் அவற்றின் ஊசி நாவுகள் எதிரெதிர் திசையில ஒரு சேர அப்படியே பின்னியபடியே மேலே எழுந்து போகும். உதிர்ந்து கொண்டிருக்கும் இலைய கூட இந்த வேலி அந்தரத்தில் நிறுத்தி விடுமுன்னா பார்த்துக்கோங்களே அப்படின்னு பாரி சொல்றாரு. இவர் சொல்ல சொல்ல அவருடைய வாயவே அப்படியே வியப்போட பார்த்துட்டு இருக்காரு நம்ம கபிலர். இன்னும் கேளுங்க, விலங்கி நாசிய வெகு தொலைவிலேயே இந்த வெறிமனம் தாக்கிடும். அதையும் கடந்து உள்நுழையும் உயிரினம் விஷமுள்ளாலோ நச்சு கணுக்களாலோ நாவிலப்படும் பச்சை இலையாலோ சற்று மயங்கி கொஞ்சம் கீழே விழுந்துடும். அந்த கணத்தில் அதன் மயிர்கால்கள் ஒவ்வொன்றையும் பற்றி உள்ளிழுக்கும் சுருட்கொடிகள் அந்த உயிரினத்தின் இயக்கத்தை மிக விரைவாக தனது கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் இந்த நாகப்பச்சை வேலி. அதன் பின்னாடி அந்த விலங்கு அமர்ந்த இடத்துல உள்ள தாவரமும் கரையான்களும் எறும்புகளும் சிலந்திகளும் சற்று கூடுதல் செழிப்பு கொள்கின்றன அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் ஆவலோட கேட்குறாரு. அப்புறமா தாமரை இதழை ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கிட்டு அதன் மேலே ஊன்றப்படும் வேலை முள் இருக்குல்ல, அந்த வேலை முள் முதல் இதழுக்குள்ளே இறங்கும் நேரம் தாங்க நாங்கள் நாட்களை இப்படித்தான் கணிப்போம். கணப்பொழுது 3ஆம் இதழை கடக்கும் நேரம்தான் இமை பொழுது. 6ஆம் இதழுக்குள்ள நுழையும் நேரம்தான் வினாடி பொழுது. எந்த ஒரு விலங்கின் இயக்கத்தையும் வேலமுள் 6ஆம் இதழை கடக்கும் பொழுதுக்குள்ள நிறுத்திடும். அந்த அளவுக்கு ஆற்றல் இந்த நாகப்பச்சை வேலிக்கு உண்டு. எங்க முன்னோர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க, எங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரி சொல்றாரு. இயற்கை பற்றிய பேரறிவின் முன்னாடி தூசி போல நின்றுட்டு இருக்காரு நம்ம கபிலர்.
மேற்கு மலையின் விளிம்பில் பொன்வண்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய காட்டை வந்து அந்த காட்டை ரசிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அதை கூட மறந்துட்டார். இப்போ இவர் சொன்னதை அப்படியே மெய்மறந்து கேட்டுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அந்த அவருடைய வியப்பை விளக்கிட்டு கொஞ்சம் ஆர்வம் மேலிட கபிலர் ஒன்று கேட்குறாரு. என்ன தெரியுமா, வெறிமனம் வெறிமனம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த வெறிமனம் யானைகள் கூட்டத்தை விரட்டக்கூடியது அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த வெறிமனம், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, ஒளியை உள்வாங்கும் அழகை பார்த்தபடியே பாரி என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் ஏழிலைப்பாலை அப்படின்றது. கபிலருடைய கண்கள் அப்படியே பூத்துருச்சு. அந்த மரத்தோட வாடையை நுகரும் யானைகள் பழகாத தொலைவுக்கு விலகி ஓடிடுமா அப்படின்னு கேட்குறாரு. அதில் என்ன சந்தேகம், கண்டிப்பா அப்படின்னு பாரி சொல்கிறாரு. அந்த மரம் எங்கே இருக்கு, நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறார். நம்ம கபிலருக்கு எதையுமே வந்து பக்கத்தில் போய் பார்த்தா தான் அதை நம்புவார். நம்ம பாரியை பற்றி ஊர் மக்கள் சொன்னதையோ அமைச்சர்கள் சொன்னதையோ நம்பாம தானே நான் நேரில் போய் பாரியை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ ஏழிலப்பாலை மரத்தை பற்றி சொன்னதும் அதையும் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்றாரு. உடனே வந்து நம்ம பாரிக்கு சிரிப்பு வந்துருச்சு, சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே நம்ம கபிலர் கேட்குறாரு, அப்படி என்ன நான் சிரிக்கக்கூடிய கேள்வியவா கேட்டுட்டேன், மரத்தை பார்க்கணும்னு சொன்னேன், சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, ஒவ்வொரு திசைக்கும் ஒரு மரம் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு திசைக்கு ஒரு மரம் தானா, எறும்பு கூட்டங்கள் போல யானை கூட்டம் தெரியும் இவ்வளோ பெரிய காட்டில் திசைக்கு ஒரு மரம் போதுமா நீங்க சொன்னபடி அப்படின்னு கேட்குறாரு. அதற்கும் அதிகமாக வச்சா எவ்வியூர் தாங்காதையா அப்படின்னு பாரி சிரிச்சுட்டே சொல்றாரு. கபிலருக்கு அவர் சொன்ன பதில் விளங்கவே கிடையாது. மறுபடியும் நம்ம பாரி சொல்றாரு, அந்த மரத்தால வேறு ஒரு தொல்லை ஒன்று இருக்கு. மதையான ஏழிலப்பாலையின் வாசனையை நுகர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறி கொண்டு வந்து அந்த மரத்தை அடியோடு பிடுங்கி நாசம் செஞ்சிடும் அப்படின்றாங்க. அப்படியா, அப்போ என்ன பண்ணுவீங்க, அது அப்படி மதம் பிடிச்சிட்டு வரும்போது எப்படி என்ன பண்ணி நீங்கள் அப்படி எதிர்கொள்வீங்க அப்படின்னு நம்ம கபிலர் ஆவேசத்தோட கேட்குறாரு. மத யானையை எதிர்கொள்வதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது, அதை விட சிக்கலான பிரச்சனை ஒன்று இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாரி சொல்றாரு. மத யானையை எதிர்கொள்வதை விட முக்கியமான பிரச்சனையா, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கபிலர் கேட்டதுக்கு, அந்த மரத்தோட வாசனை காமத்தை தூண்டும், கோல் கொண்டு நெருப்பை கிளறுவது போல அதனுடைய நறுமணம் கொண்டு காமத்தை கிளர்த்தி கொண்டே இருக்கும், அப்படிப்பட்ட மரம் தான் அது ஏழிலைப்பாலை அப்படிங்கிறாரு. கொஞ்சம் இடைவெளி விட்டு பாரி கொஞ்சம் மறுபடியும் தொடர்ந்து என்ன பேசுறாருன்னா, எவ்வியூருக்குள்ள வேற வேலை எதுவும் நடக்க வேண்டும் அல்லவா, அதனால தான் திசைக்கு ஒரு மரம் மட்டும் போதும் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புன்னகைச்சிடுறாரு. கபிலர் கூட சேர்ந்து சிரிச்சிடுறாரு. மறுபடியும் சிரிச்சு முடிச்சுட்டு அவருக்கு நினைவு வருது. அந்த சிரிப்பு அடங்கிக்கிட்டே கேட்குறாரு, அதனால தான் மரத்துக்கு பக்கத்தில் நான் போய் பார்க்கணும்னு சொன்னதுக்கு நீங்கள் சிரிச்சிங்களாக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோ நேரம் கொஞ்சம் அடக்கமாக சிரிச்சிட்டு இருந்த நம்ம பாரி வந்து பீறிட்டு சிரிச்சிடறாரு, நல்லா கலன்னு சிரிச்சிடுறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு மேலும் கேளமாக அப்படி தலையை ஆட்டிக்கிட்டு. கபிலர் கொஞ்சம் வேகமாக, ஏழிலப்பாலைய அடியோடு வீழ்த்தும் மதையான மனிதர்கள்லையும் உண்டு அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் சட்டன பாரி என்ன சொல்கிறாருன்னா, காமம் கண்டு அஞ்சும் சொல்லிது, இதுக்கு பேர் வேற அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் வந்து பயந்துட்டு தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறார். உடனே நம்ம கபிலர் சொல்கிறாரு, அச்சம்லாம் கிடையாது, சொல்ல நானும் பொய் இல்லை அச்சம் இல்லைன்னு, ஆனால் அஞ்ச மாட்டேன், அதை வந்து சொல்கிறதுக்கு பொய் தேவையில்லை பாருங்க அப்படின்றார். நம்ம கபிலர் இப்படி சொன்னதுமே வந்து நம்ம பாரி சொல்கிறாரு, அதுதான் புலவன்கிறது, சொல் சுடும்போது சொல்லையும் சுடுவான் அப்படின்னு சொல்ல கேட்டுள்ளேன், இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன் அப்படின்றாரு. கொஞ்சம் ஒரு நாளிகை மணியோசை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நாளிகை மணியோசைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எவ்வியூர் முழுவதுமே வந்து எதிரொலிக்குது. அந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் தகுந்தபடி மணி அடிப்பாங்க போல, அந்த சத்தம் வருது. சூரியன் முழுவதும் விழுந்தவுடன் இருள் கொஞ்சம் காட்டில் எல்லா திசையிலும் இருந்து அப்படி இறங்கி வந்துட்டே இருக்கு. அந்த பந்தங்களை முதல்ல அணைச்சாங்க இல்லையா, அந்த வீரர்கள் எல்லோருமே வந்து பந்தங்களை அப்படியே ஏற்றிட்டே வர்றாங்க. அந்த நீண்ட குழல் போன்ற விளக்கோட ஒரு இடம் நோக்கி குவிந்து வந்துட்டு இருக்காங்க. பேச்சு எதிர்பாராத கணத்துல காமத்துக்குள்ள போனதை பற்றி எண்ணியபடி கபிலர் கூறுறாரு, இரவு வரும்போது ஏதாவது ஒரு வடிவில் காமத்தையும் அழைச்சிட்டு வந்துடுதே அப்படிங்கிறாரு. பாரியும் கொஞ்சம் அசட்டு சிரிப்போட சொல்கிறாரு, ஏழிலைப்பாலைக்கு இரவேது பகலேது அப்படிங்கிறாரு.
பரம்பு மலை ஏறத் தொடங்கியதிலிருந்து தனது சொல் முறியும் ஓசையை விடாமல் கேட்டுகிட்டே இருக்காரு நம்ம கபிலர். மறுபடியும் நம்ம பாரி சொல்கிறாரு, ஏழிலைப்பாளையின் அடிவாரத்துக்கு வள்ளி அழைத்து வந்தது தான் முருகன் செய்த மிகப்பெரிய தந்திரம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, வள்ளியை ஒரு நாளும் நம்ம முருகனால் இணங்க வச்சிருக்கவே முடியாது அப்படின்றாங்க. அதாவது நம்ம முருகன் வள்ளி காதல் கதையை வந்து 3வது அத்தியாயங்களோ 2வது அத்தியாயத்தில் நம்ம கேட்டிருப்போம். அதைத்தான் சொல்கிறாரு. ஓ, அவனும் குறுக்கு வழியைத்தான் கையாண்டானா அப்படின்னு நம்ம கபிலர் கேட்குறாரு. கொஞ்சம் தயக்கத்தோட ஆம் அப்படின்னு சொல்கிறாரு. முருகன் வந்து வேட்டுவர் குலம், வள்ளியோ கொடி குலம். செடி கொடிகளை அறிந்தவங்க வேட்டையாடுவர்களை தவிர மன நுட்பத்தில் முன்னேறியவர்கள் அல்லவா. வலிமையை விட நுட்பத்துக்குத்தானே ஆற்றல் அதிகம். அதனால தான் முருகனால் வள்ளியின் மனதில் எதை சொல்லியும் இடம் பிடிக்கவே முடியலை. காட்டை அழித்து பயிரிடும் முன் அந்த நிலத்துல காமம் நிகழ்த்தி மனித குருதி படிந்த தாய் நிலத்துக்குள் முதல் பயிரிடுதலை தொடங்கியவர்கள் தான் கொடிக்குளத்துக்காரங்க. முதல்ல நட்ட வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கும் போது இடுப்பு வலி வந்து அந்த நிலத்துல தான் பிறந்தா அந்த பெண் வள்ளி. விதைத்த இடத்திலேயே முளைத்தவள் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு வந்து வள்ளி அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்ப வள்ளிக்கிழங்கும் வஞ்சி கொடியுமே பெண்ணாக மாறிய பேரலில் கொடிக்குளத்துக்கு உரியதுங்க. செடி கொடியை அறிந்தவர்களை எளிதில் ஈர்க்க முடியாது. அவர்கள் கணம்தோறும் உயிரின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ந்தவங்க. வண்ணங்களையும் வாசனைகளும் அவர்கள் அளவுக்கு அறிந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவர்களின் கவனத்தை கவர்றதோ காதலை பெறுவதோ எளிதாக முடியாத காரியம். வேறு வழியே இல்லாம தான் ஏழிலப்பாளையின் அடிவாரத்துக்கு நம்ம வள்ளியை முருகன் அழைச்சிட்டு போனாரு அப்படிங்கிறாங்க. கபிலரின் கண் முன் காலமும் காதலும் கடவுளும் ஒன்றை ஒன்று பின்னி மேலே எழுந்தபடி இருந்திருக்குங்க. அவங்க சொல்ல ஆண் ஆதியிலிருந்தே வெல்வதற்குத்தான் முயன்று இருக்கிறான், பெண் ஆதியிலிருந்தே நம்புவதற்காகவே ஆசைப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கபிலர் நினைக்கிறாரு. உடனே பாரி சொல்றாரு, ஏழிலைப்பாலை பெண்மையால் பூக்கும், அதை விட முக்கியம் பெண்ணையும் ஆணையும் ஒரு சேர பூக்க வைக்கும் அதன் வாசனை அப்படிங்கிறாரு. கொஞ்சம் வியப்பாக பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் வியப்பு போனதும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சிரிப்பு பொங்கி வருது. அதை அடக்கவே முடியலை. சற்று திரும்பி சிரிக்கிறாரு நம்ம கபிலர். ஏளனம் கொண்ட அந்த சிரிப்பின் தோணியை கவனித்த நம்மளுடைய பாரி, இதில் என்ன சிரிக்க இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு நம்ம கபிலர் சொல்கிறாரு, இல்லை, அந்த ஏழிலப்பாளைய தலைமாட்டில் நட்டு வைத்து குடும்பம் நடத்திட்டு இருக்கும் இந்த ஊரோடு நான் வந்து சேர்ந்துட்டேனே, அதைத்தான் நினைத்து சிரிக்கிறேன் அப்படின்னு நம்ம கபிலர் சொல்றாரு. கபிலரோடு சேர்ந்து வெடி போல வெடி வெடித்து கலக்கலன்னு சிரிக்கிறாரு நம்ம பாரியும். இருளை விரட்ட பந்தங்கள் தயாராகிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப பாரி சொல்றாரு, பந்த ஒளிக்கு பூச்சிகள் வந்து விழாம இருக்க இலுப்பை எண்ணெயை ஊற்றப்படுவதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து இந்த காட்டுப்பூச்சி கட்டுப்படாது. நாங்க பயன்படுத்துவது கொம்பன் விளக்கு. அதுல நாகக்கழிவும் நஞ்சு பிசுனும் சேர்த்து மெழுகி இருப்போம். பந்தம் எரிவது திரியிலிருந்து மட்டும் கிடையாது, திரியோடு சேர்ந்து விளக்கின் விளிம்பும் அப்படி கருகினபடி தீந்து எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த வாசனையை ஊடறுத்து பூச்சிகளால் உள்ளவே நுழைய முடியாது. ஒரு வகையில் இதை ஒளிவலை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் மாறுபடும் பூச்சி இனங்களுக்கு ஏற்ப கொம்பனில் தேய்க்கும் பசையும் மாற்றி மாற்றி தேய்ப்போம். எண்ணெயின் சேர்மானமும் மாறிட்டே இருக்கும். அப்போதான் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பாரி சொல்கிறாரு. கபிலர் வந்து பந்தம் ஏற்று போகும் காவலர்களை பார்த்துட்டே இருக்காரு. ஒரு பெரும் தாழ்வாரத்தின் அடியில் அவங்க எல்லோருமே வந்து கூடிட்டாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பந்தத்தை வச்சுட்டு. கொம்பன் விளக்கின் எண்ணெய் ஊற்றப்பட்ட பிறகும் அவங்க வந்து நெருப்பை பற்ற வைக்காம யாரோ ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் அந்த கூட்டத்தில் உள்ளவங்களை பார்த்து இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தொலைவில் மாளிகையின் மேல் மரத்துல இருந்து அதை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, கபிலரும் பாரி பேசிட்டு இருக்கிறதையும் கேட்டுட்டு இருக்காரு. உடனே நம்ம பாரிக்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய உத்தரவுக்காகத்தான் இவங்க காத்துட்டு இருக்காங்களா, இன்னும் ஏன் அந்த பந்தத்தை கையில் வச்சுட்டே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் நம்ம பாரி சொல்றாரு, இல்லை அவங்க குலநாயகினின் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. பாரி சொல்லிட்டு இருக்கும்போதே வயதான கிழவிகளுடைய கூட்டம் அந்த எவ்வியூரின் கீழ்த்திசையிலிருந்து அப்படியே பைய நடந்து வந்துட்டே இருக்காங்க. அவர் குலநாயகினோட அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்காரு நம்ம கபிலர். பாரி கையை காட்டி அப்படி காமிச்சு சொல்றாரு, அதோ அந்த வர்றாங்கல்ல, அவங்க தான் நாகினிகளின் கூட்டம். அதுக்குள்ளத்தான் குலநாயகினி வந்துட்டு இருப்பா. அவள் தான் எங்க குல மூதாய். இந்த நாகப்பச்சை வேலியை ஆட்சி செய்பவள் அவள் தான். பெண்களால் தான் இவ்வளவு நுட்பமான ஒரு வேலியை கட்டியமைத்து காப்பாற்ற முடியும். அவர்களின் சொல் கேட்டு தாவரங்கள் தலைக்கும் தலையாட்டும்.
அவர்களின் உடம்பில் தான் கொடிக்குளத்தின் இரத்தமே ஓடுதுன்னா பார்த்துக்கோங்களே அப்படின்னு பாரி சொல்றாரு. ஆதியின் நிலத்தில் சிந்திய குருதியிலிருந்து தலைத்தவர்கள் தானே அவர்களுடைய முன்னோர்கள். ஒரே நேரத்துல மண்ணுக்குள் வேர்விடவும் மேல் நோக்கி முளைவிடவும் தாவரங்களால் முடிவதைப் போல இவர்களாலேயும் முடியும். கருவுக்குள்ள புது உயிர் வந்துட்டு இருந்தாலும் பிறந்த குழந்தைக்காக, இன்னொரு குழந்தை மடியில் இருக்கிற குழந்தைக்காக மார்பில் பால் சுரந்து கொண்டிருக்கும் அல்லவா பெண்களுக்கு. எல்லாம் தாவர பட்சினிகள், அளவற்ற ஆற்றல் படைத்தவர்கள் பெண்கள் அப்படின்னு பெருமையை சொல்றாங்க பெண் இனத்தை. பாரியின் குரலுக்குள்ள இதுவரை கேட்டறியாத அச்சம் கூட இருந்துட்டு இருக்குங்க. அவங்கள பத்தி சொல்லும்போது குல சமூகத்துல பெண்ணின் தலைமையிடத்தை வேளிர் குலம் அப்படியே வச்சுட்டு இருந்திருக்கு. எங்களின் மூதாயின் குரலுக்கு குலமே அஞ்சும் அப்படின்னு பாரி சொல்றாரு. ஏன்னா அவங்க பேசுனா எங்களுடைய குலமே அஞ்சும் அப்படிங்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டம் பந்தங்கள் ஏற்றப்படும் தாழ்வாரத்துக்கு சேர்ந்துருச்சு. நகரெங்கும் ஏற்றப்பட வேண்டிய பந்த எண்ணெய்களின் வாடையும் கொம்பன் விளக்கின் வாடையும் நுகர்ந்து பார்த்தபடியே ஒவ்வொரு விளக்கா ஏற்றிட்டே இருந்திருக்காங்க அந்த நாகினிகள். ஏற்றப்பட்ட விளக்குகளை கையில ஏந்திட்டே போற வீரர்கள் எந்தெந்த இடம் தெருவுக்கு தெரு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயா எடுத்துக்கொண்டே வச்சுட்டு இருக்காங்க. நாகப்பட்ச வேலியையும் ஒளிவலையும் கட்டி ஆள்பவர்கள் குலநாயகியின் தலைமையிலான பெண்கள் தாங்க. அவங்க தான் பருவ காலங்களின் தன்மையை அறிந்து முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியவற்றை செய்து இந்த நகரையும் எங்களையும் காத்துட்டு வர்றவங்க. ஆண்கள் எல்லோருமே விலங்குகளை வேட்டையாடவும் வெளியுலக மனிதர்களிடம் இருந்து தற்காக்கவும் தான். ஆனா பெண்கள் இந்த வேலிக்கான முழு பாதுகாப்பும் அவங்க தான். புல் பூண்டுல இருந்து இலையின் முனைக்கு இரு கால்கள் நீட்டி எட்டி பார்க்கும் எறும்புகள் வர அறிந்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா இந்த குலநாயகினி தான். மலைப்பு நீங்காம இருந்துச்சுங்க. பாரியுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கபிலருக்கு இதுவரை பார்த்திராத பாரிய கபிலர் இப்போது அப்படியே கண் சிமிட்டாம அவர் சொல்ல சொல்ல அப்படி பார்த்துட்டே இருக்காரு. உடனே கீழே பார்த்துட்டு நம்ம பாரி ஒன்றே பாருங்க, நாகினிகள் நம்மளத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க, சரி வாங்க கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு நம்ம கபிலை அரைச்சிட்டு கீழே போறாரு. 2 பேரும் அந்த நாகினிகள் இருந்த இடத்துக்கு போயிடுறாங்க. வீரர்கள் தீப்பந்தம் ஏந்தி எல்லா திசைகளும் போயிட்டாங்க இல்லையா, எல்லா தீப்பந்தங்களும் அந்த இடத்துல வச்சு தான் ஏற்றப்படுறதுனால அங்கே ஒரே கரும் புகை நிரம்பி இருந்திருக்குங்க. உள்ளே நிற்கிறாங்கல்ல அங்கே யாருடைய முகமும் பக்கத்தில் போறவரை தெரியவே கிடையாது. அந்த கரும்புகைக்குள்ள நுழைஞ்சதுமே பாரி வணங்குறாரு. கபிலருக்கு புகை வாடை கொஞ்சமாக பிடிக்கவே கிடையாது. அப்படியே கொமட்டில் ஏற்படுத்தியிருக்கு. புதுசாக போறாரு இல்லையா, அவங்களுக்கு பழகிடுச்சு. கண்ணெல்லாம் வேற அவருக்கு எரிஞ்சிருக்கு. அந்த புகை உள்ளுக்குள்ள இருக்கும். யார் முகமும் நம்ம கபிலருக்கு தெரியவே கிடையாது. ரொம்ப குமட்டலாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போ குமட்டினோம்னா தப்பா போயிடும் இல்லையா, ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த குலநாயகினிய. அப்ப அவர் அப்படியே அந்த குமட்டலை அடக்கிக்கிட்டு கண்ணை அப்படியே கசக்கிக்கிட்டு பாக்குறாரு. புகை பொங்கி பொங்கி வந்துட்டே இருந்திருக்குங்க. மூக்குல வேற காரம் நெடி ஏறிடுச்சு. தும்மல் விட்டாம வந்துட்டே இருந்திருக்கு நம்ம கபிலருக்கு. உடனே அப்படி மூச்சை இழுத்து வாயை திறந்தபடி அப்படி தும்மிட்டே இருக்காரு. 2-3 தும்மல் தும்மிடுறாரு. அடுத்து ஒரு தும்மல் வேகமா தும்மி முடிச்சுட்டு அப்படி கண்ணை அப்படி முழிச்சு பார்க்குறாரு. அவர் மூஞ்சிக்கு நேர ஒரு பெரிய விழி ஒரு முகம் பக்கத்துல இருக்கு. அது வேற யாருங்க இல்லைங்க, குலநாயகினியோட முகம்தான். அதோட அந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. ஒரு பரம்பு நாட்டையே நாகப்பச்சிலை அப்படிங்கிற வேலி காத்துட்டு இருக்கு. ஒரு மண் சுவரும் கிடையாது, கல் சுவரும் கிடையாது. ஒரு மர இலைகளாலும் கொடிகளாலும் ஆன வேலிங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்ம ஏலிலப்பாலை அப்படிங்கிற மரத்தோடைய விசேஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அத்தியாயத்தில். அது மட்டும் கிடையாது, யார் இந்த குலநாயகினி, அவங்கள பற்றி இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா, என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னுடனே நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.